செய்தி. கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் அருகே ஜீவா நகர், எம்ஜிஆர் நகர் பகுதிகளின் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரதீப். வணக்கம் பிரதீப், விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு பெய்த கனமழையானது காவிரிப்பட்டினம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதிகளில் அதிக கனமழை பெய்த காரணமாக காவிரிப்பட்டினம் அருகே உள்ள எம்ஜிஆர் நகர், ஜீவா நகர் பகுதியில் மழைநீரானது வெள்ளம் புகுந்தது. இதனால் இந்த பகுதியில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் இந்த பகுதியில் உள்ள பகுதியில் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இரவு 12 மணி முதல் இந்த வெள்ளமானது வீடுகளுக்கு புகுந்த நிலையில் தற்போது வரை இந்த மழைநீர் வடியாமல் வந்து கொண்டு வண்ணம் உள்ளது. இதனால் இந்த பகுதியில் பொதுமக்கள் தங்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியாமலும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமலும் தவித்து வருகின்றனர். மேலும் இந்த மழை நீரில் வெசி ஜந்துக்களும் தற்போது வந்து வீடுகளுக்கு புகுந்துள்ளதால் இப்பகுதியில் கிராம மக்கள் வீடுகள் இருக்கவே தற்போது அச்சப்பட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த பகுதியில் இருந்த மக்கள் வேறு பகுதிக்கு சென்று தஞ்சம் அடைந்துள்ளனர். இவர்களுக்கு தேவையான காலை முதல் உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை ஊராட்சி நிர்வாகம் தற்போது செய்து வருகிறது. அவர்களுக்கு காலை முதலே உணவு அவர்களை வழங்கி மிகவும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தேவையான வசதிகளை ஊராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. மேலும் இந்த பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ஊராட்சி நிர்வாகம் இந்த அடிப்புகளில் மழைநீர் செல்லக்கூடிய கால்வாயில் அடிப்பு ஏற்பட்டுள்ளதை சீர் செய்யும் பணி ஈடுபட்டு வந்தது. அப்போது திடீரென ஜேசிபி இயந்திரமும் அப்பகுதியில் கால்வாயில் சிக்கி சரிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதால் அந்த பணியின் தரப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மழைநீரானது அனைத்தும் இப்பகுதியில் திறந்து தற்போது வீடுகளிலும் புகுந்துள்ளதால் இப்பகுதியில் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் தற்போது மாவட்ட கோட்டாட்சியர் அவர்கள் தற்போது இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட இப்பகுதி மக்கள் உடனடியாக இந்த பகுதியை சீரமைத்து இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து வருவாய் கோட்டாட்சியரும் உடனடியாக இந்த மழைநீரை அகற்றி இப்பகுதியில் உரிய கால்வாய் வசதி அமைத்து தரப்படும் என உறுதியளித்தார். தற்போது மேலும் இந்த ஜேசிபி இயந்திரம் பழுதானதை அடுத்து தற்போது இந்த வேறு மாற்றத்தை ஏசித்து கொண்டு வந்து தற்போது இந்த பணிகளை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.